ஜனவரி 2025 நிலவரப்படி நம்ம இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் துறை நிர்வகிக்கிற மொத்த பணம் எவ்வளவு தெரியுமா? சொல்லுங்க, எவ்வளவு இருக்கும்? 68 லட்சம் கோடி ரூபாய். ஆமாங்க, நீங்க சரியா தான் கேட்டீங்க. 68 லட்சம் கோடி. அடேங்கப்பா, இது ரொம்ப பிரம்மாண்டமான நம்பராச்சே. கண்டிப்பா. ஆனா இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி ஒரு அதிர்ச்சியான உண்மை இருக்கு. 140 கோடி மக்கள் தொகை இருக்கிற நம்ம நாட்டுல வெறும் 5%க்கும் குறைவானவங்க தான் இதுல முதலீடு செய்றாங்க. ஓ, அமெரிக்காவுல இது 50%க்கும் மேல இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கரெக்ட். அப்போ மீதமுள்ள 95% இந்தியர்களை தடுக்கிறது எது? பயமா? விழிப்புணர்வு இல்லையா? இல்ல சரியான வழிகாட்டுதல் கிடைக்கலங்கிற அவநம்பிக்கையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆமா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அந்த 5% முதலீட்டாளர்களாவது தங்களோட பணத்தை சரியான இடத்துல முதலீடு செஞ்சு லாபம் பார்க்கறாங்களா? அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதனால தான் அறிவை தேடி ஓடுற அதே நேரத்துல அளவுக்கு அதிகமான தகவல்களால குழப்பமடைய விரும்பாத உங்களுக்காகவே இந்த ஆழமான அலசல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது டேட்டாவை வச்சு உண்மையை உடைக்க போறோம். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நம்மகிட்ட 4 முக்கியமான ரிப்போர்ட்ஸ் இருக்கு. AMFIயோட 2047க்கான தொலைநோக்கு அறிக்கை, அப்புறம் SPIVயோட ஆக்டிவ் மற்றும் பாசிவ் ஃபண்டுகளுக்கான டேட்டா, SIPயோட செயல்பாடு பத்தின ஆய்வு, கடைசியா ராஜஸ்தான்ல நடந்த முதலீட்டு ஆலோசகர்கள் பத்தின ஒரு சர்வே. செம்ம கிறிஸ்பான டேட்டா பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. சரி, இத கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம். மியூச்சுவல் ஃபண்ட் சந்திக்குள்ள மறைஞ்சிருக்க பல உண்மைகளை இன்னைக்கு நாம தோண்டி எடுக்க போறோம். எனக்கு இந்த பயணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னு தோணுது. ஏன்னா, இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த 95% மக்கள் ஏன் முதலீடு செய்யறதில்ல அப்படின்னு. ஆமா. அதுக்கான விடை நம்ம சந்தையோட வரலாற்று பின்னணியில தான் ஒளிஞ்சிருக்கு. ஒரு காலத்துல நாம எந்த நிலைமையில இருந்தோம், இப்ப எங்க வந்திருக்கோன்னு புரிஞ்சுக்கணும். எந்த காலத்தை சொல்றீங்க? 1964ஆம் வருஷத்தை எடுத்துக்கோங்க. அப்போ அரசாங்கத்தோட முழுமையான ஆதரவோட US 64 அப்படிங்கிற ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம் தான் இருந்துச்சு. உன்னே ஒண்ணுதானா? ஆமா, மக்களுக்கு இருந்த ஒரே பாதுகாப்பான முதலீட்டு உணர்வு அது மட்டும்தான். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், 1500க்கும் மேற்பட்ட திட்டங்கள்னு இந்த துறை விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஒரு நிமிஷம், 1500 திட்டங்களா? கேட்பதற்கே மலைப்பா இருக்கே. அதுதான் உண்மை. இது எப்படின்னா, ஒரு காலத்துல தூர்தர்ஷனுங்கிற ஒரே ஒரு சேனலை மட்டும் பார்த்துட்டு இப்போ ஆயிரக்கணக்கான ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டான ஒப்பீடு. அதே போல இத்தனை சாய்ஸ் இருக்கிறதே ஒரு சாதாரண முதலீட்டாளரை பெரிய குழப்பத்துல ஆழ்த்தாதா? ஆழ்த்தும், கண்டிப்பா அழுத்தம். அந்த குழப்பம் பத்தி நாம பேசுறதுக்கு முன்னாடி இங்க ஒரு மிகப்பெரிய மனநிலை மாற்றம் நடந்திருக்கு. அதை நம்ம கவனிக்கணும். என்ன மாற்றம் அது? இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, மாதாந்திர SIP முதலீட்டோட வளர்ச்சி தான். அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகே. மார்ச் 2019ல வெறும் 8055 கோடியா இருந்த மாதாந்திர முதலீடு ஜான்வரி 2025ல 26,400 கோடியா உயர்ந்திருக்கு. அட, 3 மடங்குக்கு மேல அதிகமா இருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? மியூச்சுவல் ஃபண்ட் சஹி ஹே, இந்த மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம். பங்கு சந்தைனாலே ஏதோ சூதாட்டம், அதுல பணம் போட்டா போயிடும்னு பயந்து நடுங்குன சாதாரண மனுஷங்களை கூட இந்த தொடர் பிரச்சாரங்கள் முதலீட்டாளர்களா மாத்திருக்கு. ஆமா, நான் கூட இதை கவனிச்சிருக்கேன். இப்போ பெருநகரங்களை தாண்டி சிறு நகரங்கள்ல இருக்கிறவங்க கூட SIP பத்தி பேச தொடங்கிட்டாங்க இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. AMFI தரவுகளின் படி பாத்தீங்கன்னா, 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நகரங்கள்ல, அதாவது B30 சிட்டிஸ்னு சொல்லுவோம், அங்க மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டு பங்கு 9%லிருந்து 19%மா உயர்ந்திருக்கு. வாவ், இது உண்மையிலே ஒரு மாபெரும் பொருளாதார புரட்சி தான். கண்டிப்பா. ஆனா இங்கதான் நீங்க முன்னாடி கேட்ட அந்த குழப்பம்ங்கிற கேள்வி வருது. 1500 திட்டங்கள் இருக்கும்போது நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? நான் என்ன செய்வேன்னா, நேரா ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட பணத்தை கொடுத்துருவேன். ஓஹோ, அப்படியா? ஆமா. ஐயா, நீங்க சந்தைய நல்லா தெரிஞ்ச நிபுணர், எனக்காக பங்குகளை ஆராய்ந்து நல்ல லாபம் ஈட்டித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிம்மதியா தூங்க போயிடுவேன். இதைத்தானே நாம ஆக்டிவ் ஃபண்டுகள்னு சொல்றோம். ஆமா, அதுதான் ஆக்டிவ் ஃபண்ட். ஆனா சமீபத்திய SPVA ரிப்போர்ட்டோட டேட்டாவை பாத்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இந்த முடிவை எடுக்க மாட்டீங்க. ஏன்? அப்படி என்ன சொல்லுது அந்த ரிப்போர்ட்? அந்த ரிப்போர்ட் நம்ம முகத்துல அரையற மாதிரி ஒரு கசப்பான உண்மையை சொல்லுது. கடந்த 10 வருஷத்துல 73லிருந்து 74% லார்ஜ் கேப் ஆக்டிவ் ஃபண்டுகள் தங்களோட பெஞ்ச்மார்க்கான நிஃப்டி 50 இண்டெக்ஸை விட குறைவான வருமானத்தை தான் கொடுத்திருக்கு. என்னது? மார்க்கெட்டை விட குறைவான வருமானமா?
ஆமா. இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா 5 வருஷ கணக்கீட்ல இது 93% இருக்கு. அதாவது வெறும் 7% ஃபண்ட் மேனேஜர்களால மட்டும்தான் சந்தையை விட அதிக லாபத்தை தர முடிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் போருங்க, எனக்கு இது சுத்தமா புரியல. இது எப்படி சாத்தியம்? ஏன் புரியல? இந்த ஃபண்ட் மேனேஜர்களுங்கிறவங்க ஐஐஎம் மாதிரி உலகத்தோட தலைசிறந்த கல்வி நிறுவனங்கள்ல படிச்சு கோடிக்கணக்குல சம்பளம் வாங்குற பொருளாதார நிபுணர்களாச்சே. ம், கரெக்ட். அவங்க எப்படி ஒரு சாதாரண இயந்திரத்தனமான ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை விட மோசமா செயல்பட முடியும்? நீங்க சொல்ற நம்பர்ஸை பார்த்தா லாஜிக்காவே இடிக்குதே. இது லாஜிக்கா இடிக்கிறதுக்கு காரணம் நாம மார்க்கெட்டை ஒரு தனிநபரோட கண்ணோட்டத்துல இருந்து பாக்குறோம். இத ஒரு பெரிய பிக்சரா ஒப்பிட்டு பார்த்தா விடை கிடைக்கும். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இத எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைபோதசிஸ், அதாவது திறமையான சந்தை கருதுகோள்னு சொல்லுவாங்க. இப்போ லார்ஜ் கேப் பங்குகள்னா என்ன? ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், HDFC மாதிரி இந்தியாவோட டாப் 100 நிறுவனங்கள். ஆமா, பெரிய கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ பத்தி மார்க்கெட்ல யாருக்கும் தெரியாத ஏதோ ஒரு சீக்ரெட் ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு மட்டும் தெரிஞ்சிட போகுதா என்ன? சான்ஸே இல்ல. இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிகளோட ஒவ்வொரு காலாண்டு முடிவுகளையும் உலகமே உற்று நோக்குது. சரியா சொன்னீங்க. ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்கள், பெரிய வங்கிகள், அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டர்கள், அல்காரிதம்கள்னு எல்லாமே நொடிக்கு நொடி இந்த தகவல்களை அலசுது. ஓஹோ. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு மனுஷனான ஃபண்ட் மேனேஜர் மட்டும் புதுசா ஒரு தகவலை கண்டுபிடிச்சு மத்தவங்கள விட முந்திக்கிட்டு லாபம் ஈட்டுறதுங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒண்ணு. அடடா. அப்படி என்றால் இது எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு கப்பல்ல பயணம் செய்யும்போது மிக அதிக சம்பளம் கொடுத்து ஒரு ஸ்பெஷலான மாலுமிய வேலைக்கு வச்சுக்கிறீங்க. நல்ல உதாரணம். ஆனா அவரும் உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கிற அதே இலவச கூகுள் மேப்ஸை பார்த்து தான் கப்பலை ஓட்டுறாரு. அவருக்கும் புதுசா எந்த வழியும் தெரியாது. ஆனா அதுக்காக அவர் உங்ககிட்ட பெரிய தொகையை கட்டணமா வசூலிக்கிறாரு. இதுதானே நடக்குது? மிக அருமையான துல்லியமான ஒப்பீடு இது. இதுதான் நாம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். கட்டணம் இல்லையா? ஆமா. ஆக்டிவ் ஃபண்டுகளோட செலவு விகிதம் வருஷத்துக்கு 0.8லிருந்து 1.5% வரைக்கும் இருக்கும். ஆனா எந்த மனித தலையீடும் இல்லாத பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டோட செலவு விகிதம் எவ்ளோ தெரியுமா? எவ்வளவு? வெறும் 0.05லிருந்து 0.15% மட்டும்தான். ரொம்ப கம்மியா இருக்கே. மேத்ஸ் படி பார்த்தா ஒரு ஃபண்ட் மேனேஜர் சந்தையோட சராசரி லாபத்தை ஈட்டினா கூட இந்த 0.65லிருந்து 1.65% கூடுதல் கட்டணமே அவரோட ஃபண்டோட வருமானத்தை குறைச்சிடுது. அதனால இண்டெக்ஸ் ஃபண்ட் ஜெயிச்சிடுது. இது ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. கடன் சந்தையான டெப்ட் ஃபண்டுகள்ல நிலைமை இதை விட ரொம்ப மோசம். 10 வருஷத்துல 98.5% காம்போசிட் பாண்ட் ஃபண்டுகள் சந்தையை விட பின்தங்கியிருக்கு. இப்போ இந்த கட்டணம் பத்தி பேசும்போது எனக்கு ஒன்னு தோணுது. நீங்க இதை கேட்டுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், இல்ல சமைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆமா. 1.5% கட்டணம்ங்கிறது ரொம்ப சின்ன தொகை தானே. ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜருக்காக இதை கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கூட்டு வட்டியோட மேஜிக் இந்த கட்டணத்திலையும் செயல்படும் இல்லையா? ஆமா. அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற 10 லட்சம் ரூபாய ஒரு லார்ஜ் கேப் ஆக்டிவ் ஃபண்ட்ல முதலீடு செய்றீங்கன்னு வச்சுப்போம். அதே தொகையை வெறும் இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் முதலீடு செய்றீங்க. ரெண்டுமே மார்க்கெட்ல 12% லாபம் ஈட்டுது. ஓகே, ஈக்குவலா வளருது. ஆனா ஆக்டிவ் ஃபண்ட்ல நீங்க வருஷத்துக்கு 1.5% கட்டணம் செலுத்துறீங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வெறும் 0.1% மட்டுமே செலுத்துறீங்க. ஆரம்பத்துல இந்த வித்தியாசம் ரொம்ப சின்னதா தோணும். கண்டிப்பா. ஆனா 30 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த சின்ன கட்டண வித்தியாசம் கூட்டு வட்டியால பெருகி உங்க லாபத்துல சுமார் 3.73 கோடி ரூபாய முழுங்கி இருக்கும். என்னது? 3.73 கோடி ரூபாயா? வெறும் 1.5% கட்டணத்தால இவ்ளோ பெரிய இழப்பா? இது உண்மையிலே மனசு அதிர வைக்கிற டேட்டாவா இருக்கே. இதுல இன்னொரு அதிர்ச்சி தகவலும் இருக்கு. சர்வைவர்ஷிப் பயாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தந்திரம். அப்படின்னா என்ன? கடந்த 10 வருஷத்துல மோசமா செயல்பட்டு நஷ்டமடைஞ்ச ஆக்டிவ் ஃபண்டுகளை என்ன செய்யறாங்க தெரியுமா? சத்தமே இல்லாம மூடிடுறாங்க, இல்லைனா லாபத்துல இயங்குற வேற ஃபண்டுகளோட இணைச்சிடுறாங்க. ஓஹோ. அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல எக்ஸாம்ல ஃபெயிலான மாணவர்களோட மார்க் ஷீட்டுகளை எல்லாம் மறைச்சிட்டு இல்ல கிழிச்சு போட்டுட்டு பாஸ் ஆன மாணவர்களை மட்டும் மேடையில நிறுத்தி எங்க ஸ்கூல் 100% வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு விளம்பரம் செய்யற மாதிரி. எக்ஸாக்ட்லி. இது முதலீட்டாளர்களுக்கு செய்யப்படுற மிகப்பெரிய துரோகம் இல்லையா? சரி, லார்ஜ் கேப் ஃபண்டுகள் தான் இப்படி. மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள்ல எக்ஸ்பர்ட்டான ஃபண்ட் மேனேஜர்களுக்கு தங்களோட திறமையை காட்ட வாய்ப்பு இருக்கா?
அங்க அவங்களுக்கு சற்று வாய்ப்பு இருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா பெரிய நிறுவனங்களை போல நடுத்தர மற்றும் சிறிய நிறுவனங்களை பத்தி மார்க்கெட்ல அதிகமான தகவல்கள் கொட்டி கிடக்கறதில்ல. அதனால அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆமா, ஒரு திறமையான ஃபண்ட் மேனேஜரால யாருக்கும் தெரியாத ஒரு சிறந்த சிறு நிறுவனத்தை கண்டுபிடிச்சு, அதாவது ஆல்பாவை ஃபைன் பண்ணி லாபம் ஈட்ட முடியும். ஆனா அங்கும் கூட டேட்டா என்ன சொல்லுது தெரியுமா? சொல்லுங்க. 10 வருஷத்துல 82% ஆக்டிவ் மிட் மற்றும் ஸ்மால் கேப் ஃபண்டுகள் சந்தையை விட பின்தங்கியே இருக்கு. 82%? அப்படியென்றால் அங்கேயும் சிறந்த ஆக்டிவ் ஃபண்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறது வைக்கோல் பொருளை ஊசியை தேடுற மாதிரி தானே? ஆமா, ஆனா சில விதிவிலக்குகளும் இருக்கு. எஸ்ஐபி தொடர்பான ரிசர்ச் பேப்பர்ஸ் சில ஃபண்டுகளை பட்டியலிட்டிருக்கு. உதாரணமா பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப், அப்புறம் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப். இந்த மாதிரி சில குறிப்பிட்ட ஃபண்டுகள் சந்தையை விட அபரிமிதமான லாபத்தையும் மிக சிறந்த ஷார்ப் ரேஷியோவையும் கொடுத்திருக்கு. அந்த ஷார்ப் ரேஷியோங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நிச்சயமா. ஷார்ப் ரேஷியோனா என்னன்னு நீங்க யோசிக்கலாம். இப்போ 2 ஃபண்டுகள் உங்களுக்கு 15% லாபம் தருதுன்னு வெச்சுப்போம். சரி. முதல் ஃபண்ட் மேனேஜர் ரொம்ப ஆபத்தான நிலையற்ற பங்குகள்ல உங்க பணத்தை போட்டு கண்ணை மூடிக்கிட்டு அதிர்ஷ்டவசமா அந்த லாபத்தை ஈட்டுறாரு. மார்க்கெட் கொஞ்சம் சரிஞ்சாலும் உங்க பணம் காணாம போயிருக்கும். ரொம்ப ரிஸ்க். ஆனா 2வது ஃபண்ட் மேனேஜர் மிகவும் பாதுகாப்பான நிலையான பங்குகள்ல முதலீடு செஞ்சு எந்த பதற்றமும் இல்லாம அதே 15% லாபத்தை ஈட்டுறாரு. இதுல யாரு சிறந்தவர்? கண்டிப்பா 2வது நபர் தான் சிறந்தவர். எந்த டென்ஷனும் இல்லையே. கரெக்ட். எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எவ்வளோ லாபம் ஈட்டுறாங்கங்கிறத கணக்கிடுறது தான் ஷார்ப் ரேஷியோ. ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வாங்க. மிக தெளிவா புரிஞ்சுது. ஆனா நீங்க கொடுத்த டேட்டா படி பார்த்தா முதல் வரிசையில் இருக்கிற ஒரு சிறந்த ஃபண்டுக்கும் கடைசி வரிசையில் இருக்கிற மோசமான ஃபண்டுக்கும் இடையில 10லிருந்து 12% வரைக்கும் வருமான வித்தியாசம் இருக்கு. ஆமா, அத ஃபண்ட் செலெக்ஷன் ரிஸ்க்னு சொல்வாங்க. அதான் ஒரு சாதாரண முதலீட்டாளர் தான் இன்னைக்கு முதலீடு செய்யற ஃபண்டு நாளைய வெற்றியாளரா இருக்குமா இல்ல தோல்வி அடையுமான்னு எப்படி கணிப்பாரு? இது ரொம்ப முக்கியமான கேள்வியே இருப்பது. பெரும்பாலான முதலீட்டாளர்கள் செய்யற மிகப்பெரிய தப்பே இதுதான். கடந்த கால லாபத்தை பார்த்து எதிர்கால முதலீட்டை முடிவு செய்யறது. ஆமா, எல்லா விளம்பரத்திலையும் போடுவாங்களே. ஆனா நிதித்துறையோட கோல்டன் ரூல் என்ன சொல்லுது? கடந்த கால லாபத்தை வச்சு எதிர்கால லாபத்தை கணிக்க முடியாது. அதாவது பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டஸ் நாட் கேரண்டி ஃபியூச்சர் ரிசல்ட்ஸ். போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின ஃபண்டு அடுத்த வருஷம் லாஸ்ட் ரேங்க்குக்கு வரலாம். எக்ஸாக்ட்லி. அதனால தான் எந்த ஃபண்ட் மேனேஜரோட கணிப்பையும் நம்பாம ஒட்டுமொத்த சந்தையோட வளர்ச்சியில முதலீடு செய்யற ஒரு எளிய பாசிவ் முதலீட்டு திட்டத்தை நாங்க முன்மொழிறோம். அந்த எளிய வியூகம் என்னன்னு சொல்லுங்களேன். உங்க மொத்த முதலீட்டு தொகையில 60% நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும், அதாவது இந்தியாவோட டாப் 50 நிறுவனங்கள். ஓகே. 20% நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஃபண்ட்லயும், அடுத்த 50 நிறுவனங்கள். 15% ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும், அவசர கால தேவைக்காக மீதமுள்ள 5% லிக்விட் ஃபண்ட்லயோ இல்ல பேங்க் எஃப்டிலயோ முதலீடு செய்யலாம். ஏன் இந்த குறிப்பிட்ட சதவிகிதம்? ஏன்னா இது லார்ஜ் கேப்போட பாதுகாப்பையும் ஸ்மால் கேப்போட அதீத வளர்ச்சியும் ஒரே நேரத்துல கொடுக்குது. கட்டணமும் மிக மிக குறைவு. எல்லாவற்றிற்கும் மேல இந்த முதலீடுகளை எஸ்ஐபி முறையில செய்யறது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ஏறி இறங்குறத பார்த்து மக்கள் பயப்படுவாங்களே. அந்த பயத்தை போக்குறது தான் எஸ்ஐபியோட வேலை. அதுல இருக்கிற சராசரி முதலீட்டு செலவு முறை, அதாவது ருபி காஸ்ட் ஆவரேஜிங், அந்த பயத்தை லாபமா மாத்துது. மார்க்கெட் கீழே விழும்போது அதே முதலீட்டு தொகைக்கு உங்களுக்கு அதிக யூனிட்டுகள் கிடைக்கும். இது முதலீட்டு ஒழுக்கத்தை உருவாக்கி நாம எமோஷனலாகி எடுக்கிற தப்பான முடிவுகளை தடுக்குது. அருமை. இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு இந்த நம்பர்ஸ் ஃபண்டுகள் எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் நேரா ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட, அதாவது ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட போய் எனக்கு என்ன ஃபண்டு வேணும்னு கேட்டு முதலீடு செஞ்சிடறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க. ஃபண்டுகளை தேர்ந்தெடுக்கிறது கஷ்டங்கிறதால நாம அவங்கள நாடுறோம். ஆனா அவங்க உண்மையிலேயே நமக்கான வழிகாட்டிகளா இல்ல அவங்க பின்னாடியில வேற ஏதாச்சும் உளவியல் வலை பின்னப்பட்டிருக்கா? ராஜஸ்தானோட தென்பகுதியில 200 முதலீடாளர்களுக்கிட்ட நடத்தப்பட்ட ஒரு கள ஆய்வு இந்த கேள்விக்கு மிக துல்லியமான பதில கொடுக்குது. என்ன சொல்லுது அந்த ரிப்போர்ட்? இந்த ரிசர்ச்ல யூலிப் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் பங்கேற்றாங்க. முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறதுல ஆலோசகர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கங்கிறத அந்த ஆய்வுல உறுதியாச்சு. குறிப்பா யூலிப் திட்டங்களை விட மியூச்சுவல் ஃபண்டுகளை நோக்கிய வாடிக்கையாளர்களை ஆலோசகர்கள் அதிகம் திருப்புறாங்க.
ஒரு நிமிஷம், அது நல்ல விஷயம்தானே. மியூச்சுவல் ஃபண்டுகள் யுலிப் திட்டங்களை விட வெளிப்படையானவை, லாபகரமானவைன்னு நாமே இது வரைக்கும் பேசிட்டு இருந்தோமே. ஒரு ஆலோசகர் சரியான பாதையில தானே வழி நடத்துறாரு. இதுல என்ன உளவியல் வலை இருக்கு? காட்டுது. டுவெல் எஃபெக்டா? ஆமா. ஒரு பக்கம் ஆலோசகர்கள் முதலீடு பத்தின தெளிவை கொடுக்கறாங்க, மார்க்கெட் பத்தின அறிவை முதலீட்டாளர்களுக்கு வளர்க்கறாங்க. ஆனா மறுபக்கம் ஒரு குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தை மட்டும் அவங்க ஏன் இவ்ளோ தீவிரமா விக்கிறாங்க? ஏன்? தங்களுக்கு கிடைக்கிற கமிஷனுக்காக அவங்க இப்படி செய்றாங்களோங்கிற சந்தேகமும், அதாவது சார்பு நிலை பார்வையும் முதலீட்டாளர்கள்கிட்ட மிக அதிகமா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் ஆலோசகர்களோட இந்த ஆதிக்கத்தையும் கமிஷன் மேல அவங்களுக்கு இருக்கிற சார்பு நிலையையும் மிக தெளிவா உணர்றாங்க. ஓஹோ, அப்ப இதுக்கு என்னதான் அர்த்தம்? இது ஒரு கார் விற்பனையாளர்கிட்ட போய் எந்த கார் சிறந்தது அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. அவர் உங்களுக்கு காரை எப்படி ஓட்டுறதுன்னு கத்துக் கொடுக்கலாம், அதுல இருக்கிற டெக்னாலஜியும் உங்களுக்கு விளக்கலாம். இதுதான் நீங்க சொன்ன இரட்டை விளைவோட முதல் பகுதி. ஆமா. ஆனா கடைசியில எந்த காரை வித்தா அவருக்கு அதிக கமிஷன் கிடைக்குமோ, எந்த மாடலை வித்தா அவருக்கு கம்பெனியோட டார்கெட் முடியுமோ அதை நோக்கி உங்களை தள்ளுவார். உங்களுக்கான தேவை என்ன, உங்க பட்ஜெட் என்னங்கிறத விட அவரோட லாபம் அங்க முன்னுரிமை பெறுது. சரிதானே? முற்றிலும் சரி. வெளிப்படைத்தன்மை இல்லாதது, ஃபண்டுகளோட கட்டண கட்டமைப்புகளை பத்தி, குறிப்பா டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பத்தி முதலீட்டாளர்கள் அறியாம இருக்கிறது தான் இந்த நிலைமைக்கு காரணம். முதலீட்டாளர்கள் மறைமுக கட்டணங்கள் எதையும் தெரிஞ்சுக்காம ஆலோசகர் சொல்றாருங்கிறதுக்காக கையெழுத்து போட்டுடுறாங்க. அப்படி என்றால் இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த ஆலோசகர்களே வேண்டாம், எல்லாம் மோசடி அப்படின்னு மனித ஆலோசகர்களை நம்ம முழுமையா ஒதுக்கிடணுமா? அப்படி புறக்கணிக்க முடியாது. குறிப்பா இந்தியாவோட 2ஆம் 3ஆம் கட்ட நகரங்கள்ல எந்த புரிதலும் இல்லாத சாமானியர்களுக்கு மனிதர்கள் மேலான நம்பிக்கை ஒண்ணுதான் முதலீடோட முதல் படியா இருக்கு. அதுவும் உண்மைதான். இதுக்கு தீர்வாக கடுமையான நெறிமுறைகளை அமல்படுத்துறது அவசியம். மேலும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த டிஜிட்டல் ஆலோசனைகளை, அதாவது ரோபோ அட்வைசரிய மனித உணர்வுகளோட இணைச்சு வழங்குறது எதிர்காலத்துல ஒரு சிறந்த மாற்று வழியா இருக்கும். ரோபோவும் மனுஷனும் சேர்ந்தாப்புல செயல்படணும்னு சொல்றீங்க? ஆமா. டிஜிட்டல் ஆலோசனைகள் ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதம் மூலமா எந்த சார்பு நிலையும் இல்லாம கட்டணங்களை குறைச்சு சரியான ஃபண்டுகளை பரிந்துரைக்கும். அதே நேரம் சந்தை அதல பாதாளத்துக்கு சரியும் போது முதலீட்டாளருக்கு தேவையான உளவியல் தைரியத்தை மனித ஆலோசகர்கள் வழங்க முடியும். மிகச்சிறப்பான அலசல் இது. இதுவரைக்கும் நாம பேசினதை வச்சு பார்க்கும்போது 3 விஷயங்கள் அப்பட்டமா தெரியுது. சொல்லுங்க, சம்மரைஸ் பண்ணிடலாம். முதலாவது, லார்ஜ் கேப் மற்றும் கடன் பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் மார்க்கெட்டை பீட் பண்றது கஷ்டங்கிறதால கண்மூடித்தனமா கட்டணம் குறைவான பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டுகளை தேர்ந்தெடுக்கிறதே புத்திசாலித்தனம். கரெக்ட். ரெண்டாவது, சந்தை ஏறுமா இறங்குமான்னு கவலைப்படாம எஸ்ஐபி மூலமா உணர்ச்சி வசப்படாம முதலீட்டு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். கண்டிப்பா. மூணாவது, நிதி ஆலோசகர்கள் சொல்றத அப்படியே வேதவாக்கா நம்பாம ஒரு ஃபண்டை நீங்க வாங்குறதால அவங்களுக்கு எவ்வளோ கமிஷன் போகுதுங்கிற கேள்வியை கேட்கிற தைரியத்தை நீங்க வளர்த்துக்கணும். ஆமா. எப்போ ஒரு முதலீட்டாளர் தாம் பணத்தின் மேலான முழு பொறுப்பையும் தானே எடுத்துக்கிட்டு கேள்விகளை கேட்க தொடங்குறாரோ அப்போதான் உண்மையான நிதி சுதந்திரம் தொடங்குது. சரியா சொன்னீங்க. இப்ப நாம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். நாம 2047ஆம் ஆண்டை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விக்சிட் பாரத் இலக்குல 15% இந்திய மக்களாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சிருக்கணுங்கிற மாபெரும் தொலைநோக்கு பார்வை நம்ம கிட்ட இருக்கு. அது சாத்தியமாகணும்னா விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். நிச்சயமா. இன்னைக்கு நாம பார்த்த எண்களும் தரவுகளும் உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். நீங்க இந்த தரவுகளை பயன்படுத்தலனா என்ன நடக்கும்? ஆரம்பத்துல நாம பேசின மாதிரி உங்க லாபத்துல சுமார் 3.73 கோடி ரூபாய் நஷ்டத்தை நீங்க சந்திக்க நேரிடும். இத மறக்காதீங்க. அது ரொம்ப பெரிய விலை. ஆமா. கடைசியா உங்ககிட்ட நான் விட்டுட்டு போற இறுதி சிந்தனை இதுதான். தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சியடைஞ்சு வர்ற இந்த சூழல்ல செயற்கை நுண்ணறிவு மனித ஆலோசகர்களோட சார்பு நிலைகளை முற்றிலுமா ஒழிச்சு ஒரு தூய்மையான முதலீட்டு உலகத்தை உருவாக்குமா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அல்லது மார்க்கெட் பெரிய வீழ்ச்சி அடைஞ்சு உங்க முதலீட்டோட மதிப்பு பாதியா குறையும் போது கம்ப்யூட்டர் திரையில ஒரு சாஃப்ட்வேர் காட்டுற கணித துல்லியத்தை விட ஒரு மனுஷன் நேர்ல வந்து உங்க தோள்ல கை போட்டு பயப்படாதீங்க, மார்க்கெட் திரும்ப ஏறும், எல்லாம் சரியாகி விடும் அப்படின்னு சொல்ற அந்த உளவியல் ஆறுதல் எப்போதுமே வெற்றி பெறுமா? சிந்தித்து பாருங்க. இது உங்களுக்கான நேரம். தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.